புதிய தலைமுறை நேற்று முற்றிலுமாக இருட்டடிப்பு செய்யப்பட்டிருந்தது. சமூக வலைதளங்களில் புதிய தலைமுறைக்கு ஆதரவாக குரல் பெருகியதை அடுத்து மீண்டும் ஒளிபரப்பாகியிருக்கிறது. ஆதரவு குரல் அளித்தோருக்கு எம் நன்றிகள். இந்நிலையில் அது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் நேற்றைய தினம் இருட்டடிப்பை எதிர்கொண்டது புதிய தலைமுறை தொலைக்காட்சி. இந்நிலையில் நேற்று மதியம் முதலாக புதிய தலைமுறை தெரியவில்லை என்று நேயர்கள் பலரும் பேசலானார்கள். என்ன காரணத்தால் புதிய தலைமுறை தெரியவில்லை என்று அரசு தரப்பை நாம் அணுகி கேட்டபோது முறையான பதிலை பெற முடியவில்லை. ஆயினும் புதிய தலைமுறைக்கு இது புதிய அனுபவம் இல்லை. தமிழ்நாட்டில் மக்கள் குரலை உரக்க பேசும் ஊடகமான புதிய தலைமுறை வெவ்வேறு ஆட்சிகளிலும் இத்தகைய தாக்குதலை எதிர்கொண்டு வருவதை புதிய தலைமுறை பார்வையாளர்கள் நன்கறிவார்கள். யார் நல்லது செய்தாலும் அல்லது செய்தாலும் உள்ளது உள்ளபடி உண்மையை உரக்க பேசும் புதிய தலைமுறையின் துணிச்சலான நடுநிலை அணுகுமுறையே தமிழ் மக்கள் அதை இவ்வளவு மதிக்க முக்கிய காரணம். அதே துணிச்சலான நடுநிலை அணுகுமுறையே ஆட்சியாளர்கள் புதிய தலைமுறை மீது அடக்குமுறையை ஏவவும் முக்கிய காரணம். அரசு தரப்பிடமிருந்து உரிய பதிலை பெற்ற பின் இந்த விஷயத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று காத்திருந்தது புதிய தலைமுறை. இதனூடாக புதிய தலைமுறை தெரியவில்லை எனும் செய்தியை அறிந்த பலரும் சமூக வலைதளங்களில் கொதித்து எழுந்தனர். பொதுவாக முதல்வர்கள் டெல்லி செல்லும் போது செய்தியாளர்களை சந்திப்பது மரபு. முதல்வர் விஜய் பதவியேற்ற நாளிலிருந்தே ஊடகங்களிடம் பேசவில்லை என்பதோடு டெல்லியிலும் பத்திரிகையாளர்களை சந்திக்காதது விமர்சனமானது. இந்த பின்னணியில் பெருஞ்செய்தி பகுதியில் இதை வெளியிட்டது புதிய தலைமுறை. இதன் தொடர்ச்சியாகத்தான் புதிய தலைமுறை இருட்டடிக்கப்பட்டதோ எனும் கேள்வி எழுந்த சூழலில் உண்மையை பேசும் மக்கள் ஊடகமான புதிய தலைமுறையை இருட்டடிப்பு செய்வதா, ஊடக சுதந்திரத்தின் மீது அடக்குமுறையை ஏவி ஜனநாயகத்தை தாக்குவதா என்று கடும் எதிர்வினையை சென்னை பத்திரிகையாளர் சங்கம் உட்பட பலரும் சமூக வலைதளங்களில் ஆற்றினர். விளைவாக நேற்று இரவு முதலாக மெல்ல பழையபடி மீண்டது புதிய தலைமுறை ஒளிபரப்பு. அரசு கேபிள் சேவையில் இப்போது மீண்டும் தெரிகிறது புதிய தலைமுறை. இடையில் எம் சேவையில் ஏற்பட்ட இடையூறுக்காக நேயர்களிடம் வருத்தத்தையும் புதிய தலைமுறைக்கு ஆதரவாக களத்தில் இறங்கியோருக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்போதும் நடுநிலையோடு உண்மையை உரக்க பேசுவோம் என்று உறுதியளிக்கிறோம். புதிய தலைமுறை தொலைக்காட்சி நேற்று இருட்டடிப்பு செய்யப்பட்ட பிறகு பல்வேறு தளங்களிலும் புதிய தலைமுறைக்கு ஆதரவு குரல் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் ஒளிபரப்பு தொடங்கியிருக்கிறது. ஆதரவளித்தோருக்கு எம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.